அடுத்ததாக கவன் பைரவன். அங்கெங்கினாலும்படி எங்கும் தமிழ் பரப்பும் சான்றோர்களே, பெரியோர்களே, எனது அருமை நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டி ஒரே தொடங்குகிறேன். எல்லாம் சாப்பிட்டாச்சா? என்ன சாப்பிடணும் சாப்பிட தெரிஞ்சுடானே சாப்பிட்டீங்க, இல்லை நல்லா ஒரு கட்டி கட்டிட்டீங்களா? வள்ளலார் எல்லா உயிர்களும் பசிப்பன நீங்கி இன்புற்று வாழ வேண்டினார். இன்று அவை இன்புற்று வாழ்கின்றனவா? நம் உணவுக்காக பல கோடி உயிர்கள் வளர்க்கப்பட்டு வதைக்கப்படுகின்றன. ஒரு ஆண்டுக்கு 230 மில்லியன் டன்கள் மாமிசத்தை மனிதன் முழுங்கி ஏப்பம் விடுகிறான். வள்ளலார் ஏன் உயிர் வடைத்து உள்வடை எழுத்தார் தெரியுமா? அவர் உயிர் செமனிலே இயற்கை செமனிலே என்கிறார். மாமிச உற்பத்திக்காக எவ்வளவு இயற்கை வளங்கள் செலவாகிறது தெரியுமா? நியூயார்க் நகரத்திற்கு தேவையான தண்ணீரை ஒரே ஒரு பெரிய பண்ணையில் உள்ள பண்டிகளே குடித்து விடுகின்றன. பர்கருக்காக பல கோடி மரங்கள் வெட்டப்பட்டு சோயா விளைநிலங்கள் ஆகின்றன. இது மட்டுமா? மாமிச உணவு உற்பத்தி உலகம் வெப்பமயமாதலுக்கு 18% காரணம் என்கிறது ஐநா. புலால் உணவு குறித்த விழிப்புணர்வை வள்ளலார் அன்பு கருணை என ஜீவ காருண்யத்தின் மீது ஏற்றி கூறினார். இதை அறிவு ஏற்றி மாமிச உணவு மாற்றி வாழ முயல்வோம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி, வணக்கம். நன்றி.